வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் இப்போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றது. அங்கிருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயம் 1000 ஆண்டுகளாக பல்வேறு அதிசயங்களை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்றது. அந்த அதிசயங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த அதிசயங்களை உணர்ந்து மெய்சிலிர்த்து போன பிரதமர் நரேந்திர மோடி அதனை கண்டு மகிழ்ந்து வழிபடுவதற்காக கங்கையுண்ட சோழபுரத்திற்கு வருகின்ற 27ஆம் தேதி வருகை தர இருக்கின்றார். பிரதமரை ஈர்த்த முதல் அதிசயம் என்னவென்றால், அந்த கோவிலில் அமைந்திருக்கும் சிவலிங்கம் அது 13.5 அடி உயரமும் 64 அடி சுற்றளவும் கொண்டது. ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட உலகிலேயே பெரிய சிவலிங்கம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த லிங்கத்தை அமைத்துவிட்டு அதன் பின்புதான் அதனை சுற்றி கருங்கற்களால் கோயிலை கட்டியிருக்கின்றார்கள். பிரதமரை ஈர்த்து 2வது அதிசயம் என்னவென்றால், அந்த சிவலிங்கத்தின் மீது விழும் சூரிய ஒளியாகும். சிவலிங்கத்திற்கு எதிரே இருக்கும் நந்தியின் நெற்றியில் சூரிய ஒளி பட்டு அது சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை இயற்கையாக கட்டுப்படுத்தும் அதிசயமும் அந்த கோயிலுக்குள் நிகழ்கின்றது. அதற்காக 8 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான கற்சுவர்களை அமைத்து இருக்கின்றார்கள். அது கோடை காலத்தில் பக்தர்களுக்கு குளிர்ச்சியை வழங்குகின்றது. குளிர்காலத்தில் உள்ளே நின்றிருந்தால் சூடான கதகதப்பை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அதிசயக்கத்தக்க விதத்தில் அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது போன்ற கட்டமைப்பு வேறு எங்கேயும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக சிவலிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கற்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள். கோவிலின் வடக்கு பகுதியில் 18 கைகளை கொண்ட அபூர்வமான துர்க்கை அம்மன் தரிசனம் தருகின்றாள். தென்மேற்கு மூலையில் மரகதகல்லாலான கனக்க விநாயகரை நம்மால் வழிபட முடியும். அந்த மரகதக்கல் சிலை விலை மதிப்பற்றது, அபூர்வ ஆற்றலை கொண்டது. வடகிழக்கு மூலையில் சிங்கத்தின் வாய்க்குள் செல்லும் விதத்தில் அதிசயமான சிங்கமுக கிணறும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் எப்போதும் நேர் நிறைந்து காணப்படுகின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்து சிவாலயம் 186 அடி உயரம் கொண்டது. இந்த கோயில் முழுவதுமே மலையில் இருந்து உடைத்த பாறை கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் 100 கிலோமீட்டர் தூர